அண்ணே வணக்கம்ண்ணே. என்ன பணம் வேணும்ண்ணே. எவ்வளவு? 5000 தாங்கண்ணே. ரொம்ப அவசியமோ? ரொம்ப ரொம்ப அவசியம்ண்ணே. அது வந்து நான் சொல்றேன். அப்பா மேல போய் சேர்ந்துட்டாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சிக்கு கல்யாணம், தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இது எல்லாத்தையும் நான் கொடுக்குற 5000 நீ கரெக்ட் பண்ணிடுவேன். தானே? அப்பனா ஒண்ணு செய்ய. என்ன செய்யணும் தம்பி? அங்க என்ன தெரியுது? கரண்ட் போஸ்ட்ண்ணே. அதுக்கு பக்கத்துல என்ன தெரியுது? நமிதா பாடண்ணே. எங்க குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா. அண்ணே கடன் கொடுக்கறதுக்கும் நமிதா போஸ்டர் தரத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? தம்பி உனக்கு பணம் வேணுமா பதில் வேணுமா? பணம் தானே வேணும். அப்புறம் என்ன குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா? அட ராஸ்கோல், தொட்டுவா சொன்னா தடவிட்டா வர. எங்க இன்னொரு தடவை ஓடி போய் தொட்டுவா. இதுதான் உன் ஸ்பீடா? இல்லைங்கண்ணா, இன்னும் வேகமா ஓடுங்கண்ணா. அப்ப இன்னும் வேகமா போய் தொட்டுவா. உனக்கு பணமெல்லாம் கிடையாது, நீ போயிட்டு வா. நீ மணிக்கு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற. என்கிட்ட பணம் வாங்குறதுக்கே இந்த ஓட்ட ஓடுறிய. என்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஓட்ட ஓடுவேன்னு புரிஞ்சு போச்சு. தம்பி ஒன்னளவுக்கு விரட்டி உங்ககிட்ட இருந்து என்னால பணத்தை வசூல் பண்ண முடியாது. தயவு செய்து விட்டு. ஓடி ஓடி உழைக்கணும் ஊர் குடுறா. சொல்லையா வாங்கினேல, நாளைக்கு எழுதிக்கலாம். ஐயோ இவனா? சத்யா மாதிரி இருக்கு. சத்யா, டேய் சத்யா, டேய் சத்யா, டேய் ஹெல்மெட் மாட்டி போனா தெரியா நினைச்சா? டேய் தினமும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு வேலையை பண்றான். நீனும் ஒரு நாள் அவன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிற. இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இங்க பாரு, இப்ப வர கோலத்தை காலையே எழுத்துறான். சும்மாவே கோவத்துல இருக்காரு. என்னடா அது புதுசா இருக்கு? டேய் கேக்குறேன்ல, சொல்லுடா. என்ன கொஞ்சம் அழகா பெத்துட்டல்ல, அதான் பொண்ணுங்கெல்லாம் ஓவரா சைட் அடிக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அதெல்லாம். நீ ஏண்டி வாயை பழக்கிற? கடங்கார டைம் தப்பிக்க டெய்லி ஒரு கெட்டப், அதுல ஒண்ணு ஹெல்மெட் தெரியுது இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? சைக்கிள்ல ஹெல்மெட் மாட்டி போனா எனக்கு தெரியாது நினைச்சியா? கூப்பிட போய்கிட்டே இருக்க. பேசுடா. ஹலோ, நான் உங்க அப்பா கணேசவ பேசுறேங்க. என்ன கேனேன்னு நினைச்சியா? இப்போ உங்க அப்பா குரல்ல மிமிக்ரி பண்றியா? பிராடு. ஹலோ, இந்த பிராடுகரான் பேசுற வேலையெல்லாம் வச்சு சொல்லிட்டேன். மரியாதை பேசு. நீ அவனோட அப்பன் தான் பேசுறியா? என்ன ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பிராடு. இப்படி ஒரு உருப்படாத புள்ளைய பெத்து போட்டு மரியாதை வேற எதிர்பார்க்கிற. இங்க பாரு, என்னைக்கா ஒரு நாள் மாட்டாம போவ. அப்ப பாரு, எல்லாத்தையும் உருவிட்டு உன் மகனை மட்டும் இல்ல உன்னை சட்டியோட ஓட விடுறேன். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டீங்களா? எடுக்காத. உன்னால அந்த மாதிரி ஓட முடியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்குமே. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? அதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு வர்ற பர்சனல் கால்லாம் எடுத்து பேசக்கூடாதுங்க. தொட்டதுக்கெல்லாம் கடங்காரன்றாரு. இவரா திருப்பி கொடுக்க போறாரு. என்னம்மா நான் சொல்றது? நான் ஏன்டா கொடுக்கணும்? என்ன கேட்டா நீ கடன் வாங்கின? சொல்றா, என்ன கேட்டா நீ கடன் வாங்கின? என்ன கேட்டா நீங்க பாத்தீங்க? என்னம்மா நான் சொல்றது? டேய், எந்த ஊரோட அப்பா புள்ளைய கேட்டு புள்ள பாக்குறான்? அதே தான் நானும் கேட்கிறேன். எந்த ஊர்ல புள்ள அப்பனை கேட்டு கடன் வாங்குறேன்? என்னம்மா நான் சொல்றது? சீ, நீ திருந்தவே மாட்டேடா. சத்தியமூர்த்தின் பேர் வச்சு என்னைக்காவது உண்மை பேசிருக்கியா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, என்னைக்கு நீ என் பேரை சொல்லி ஏமாத்தினியோ, இனிமே ஒரு பாய உனக்கு கடன் கொடுக்க மாட்டான். ஏன்னா நானே எல்லாருக்கும் போன் போட்டு சொல்லுவேன். அப்பதான் நீ திருந்துவ. இன்னைக்கு பேங்க் மேனேஜர் போன் போட்டு உனக்கு லோன் தரவான்னு சொன்னதே நான் தான். என்ன பாக்குற? அவர் என்னோட ஃப்ரெண்டுடா. இப்படியா பண்ணுவீங்க? பெத்த அப்பன்னு சொல்றேன் கேளுடா. உன் கூட படிச்சவன் தானே கோபி. அவெல்லாம் ஒழுக்கமா ஒரு வேலைக்கு போகல. அது அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த வேலை. அந்த ஆளு செத்து போயிட்டான், அதனால அந்த வேலை அவனுக்கு கிடைச்சது. ஏ சத்யா, ஏ சத்யா, ஏய் நில்றா, ஏ சத்யா, ஏய் டேய் நில்றா.
என்ன ஆஜி அண்ணே, எந்திரன் படம் பார்க்க வந்தீங்களா? படம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காமே. ஏன்டா நீ காட்டுறதை விடவா பிரம்மாண்டமான படம் காட்ட போறாங்க? சி, கூப்பிட்டா பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க. முதல்ல என் படத்தை கூடா. உனக்கு வெக்கமா இல்ல? இன்னும் எத்தனை நாளைக்குடா வேலை வெட்டிக்கு போகாம கடன் வாங்கிட்டு தெரியவ? சோம்பேறி பயல. இங்க பார், கடங்கார பயலன்னு வேணா சொல்லு, ஒத்துக்கிறேன். சோம்பேறி பயலன்னு மட்டும் சொல்லாத. யோ, என்னைக்காவது விடிய காலம் 4 மணிக்கு பின்னாடி என்னை வீட்டுல பாத்திருக்கியா? இல்ல நைட்டு 12 மணிக்கு முன்னாடி தான் என்னை பாத்திருக்கியா? இல்ல ராசா, உனக்கு கடன் கொடுத்த அன்னைக்கு தாண்டா கடைசியா பார்த்தது. ஆமா, 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு 4000 ரூபாய் கொடுக்கும்போது எத்தனை கிலோ இருந்த? 90 கிலோ இருந்தேன். இப்ப எத்தனை கிலோ இருக்க? 50 கிலோடா. 90 கிலோல இருந்து 50 கிலோ ஆயிட்ட. ஆக மொத்தம் 4 மாசமா நீ என்ன விரட்டல 40 கிலோ கொழுப்பு குறைஞ்சிருக்கு. கொழுப்பு இருந்திருந்தா சக்கரை வியாதி வந்திருக்கும். சக்கரை வியாதி வந்திருந்தா பிபி வந்திருக்கும். பிபி வந்திருந்தா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா ஆஸ்பத்திரி போயிருப்ப. ஆஸ்பத்திரி போய் சும்மா விட்டுருப்பானுங்களா? 1 லட்ச ரூபாய் பில்லு போட்டுப்பாங்க. நான் வாங்கிட்டு வாங்கினது 4000 ரூபாய். 96,000 ரூபாய் நீ தான் எனக்கு தரணும். எப்ப தர்ற? பிசினஸ்னு அலையாம வேலை வேலைக்கு சாப்பிடுறா. சரிம்மா, நீங்களும் கல்யாணத்தை முடிச்சுட்டு பாட்டி வீட்டுல ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கம்மா. ஒன்னும் அவசரம் இல்ல. ஏன் வீட்டு அதுக்குள்ளே அவன்கிட்ட வாடகை பேசி வச்சிருக்கா? ஆமா, ஒரு பெரிய மைசூர் பேலஸ் கட்டி வச்சிருக்காரு. ஏய், ஒரு பைசா சேர்த்து கட்டின வீடுறா. உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? பஸ் வந்துருச்சு, மிச்ச புராணத்தை போய் கண்டக்டர்கிட்ட சொல்லுங்க. வாங்க பாத்துக்கிட்டு வாங்கம்மா. முன்னாடி விசிட்டு காலியா இருக்குமா, அங்க உட்காந்துக்கோங்க. கொஞ்ச நாள் போதும், வாடி. பஸ்ல மிஸ் ஆன பாட்டி. என்ன தானே கூப்பிட்டீங்க? ஏய், உனக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, ஒண்ணு இல்லடி பாத்திமா, இங்க ஒரு லூசு கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். சீ, சரியான பைத்தியக்காரன். சீக்கிரம் வாடி, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வேலையெல்லாம் பக்காவா நடக்குது. என்ன சேட்டு, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இது என் மகன் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட். ஆக்சிடென்ட் ஆச்சு, விற்க மனசு இல்ல. டேய், யாருன்னு பாரு. உள்ள வாங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் கில்லாடி. ஐ, என் காரு தள்ளா. ஐயோ, புத்தம்புது வண்டியோட வீல காணுங்க. வண்டியோட வீல் புத்தம் புதுசா இருக்குங்க. வீல் இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கறதுக்கு துப்பு இல்ல. லக்ஷ்மின்னு பேரை வச்சுட்டு சுத்துறா. சார், அப்படி இருந்தா எப்படி சார் கோயிலுக்கு வண்டி? இதுக்கு மேல எவங்கிட்டயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ண, கார்ல வீலு காணாம போன மாதிரி உன் கையும் காணாம போயிடும். ஜாக்கிரதை. என்ன பாக்குற? இதே கதிதான். ஐயோ, ஓடா ஓடா. அவன் என்ன பண்ணா? வா சொல்றேன். போலி நகையை வச்சு பணம் வாங்க வந்திருக்கான். நாமளே பெரிய திருடனுங்க, நம்ம கிட்டே வேலை காட்ட வந்திருக்கான். பெண்டிங்ல இருக்கிற கேஸ் எல்லாம் இவன் தலையில கட்டு. அவுத்துறா. ஒண்ணு இல்ல செல்வி, புதுசா ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, என் ஸ்கிரீன் சேவர்ல எப்பவும் உன் போட்டோ தான் இருக்கும்.
எங்க அம்மாவோட செயின். சாவறதுக்கு முன்னே இந்த செயினை கழட்டி உன் கழுத்துல போட்டுட்டு போயிருச்சு. எங்க அம்மாவை விட இது உனக்கு தான் நல்லா இருக்கு இல்லத்த? எங்க சரி 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 அழகா வரத. புதுசா இவங்கிட்ட கேட்கலாம். நமக்கு கடன் கொடுக்குறவங்க லிஸ்டோட விரட்டுறவங்க லிஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. என்னது, உங்க மாமா செத்துட்டாரா? ரொம்ப நல்ல மனுஷனாச்சாப்பா. சரி சரி, கவலைப்படாதப்பா, நான் வரேன். அப்பாடா, 5000 ரூபாய் காசை கொடுத்துட்டு என்ன விரட்டுனே. ஆண்டவன் இருக்கேன். சாமி, எனக்காக எல்லாரையும் போட்டு தள்ள சொல்லல. ஜஸ்ட் அமினிசியா கொடுத்து எனக்கு கொடுத்த கடன்லாம் மறக்க செஞ்சாலே போதும். சரியா? சொல்றதெல்லாம் கேக்குதா? சொல்றது கேக்குது. என்ன சாமி திடீர்னு பொம்பளை குரல்ல பேசுற? நீ கவலையை விடுடி பாத்திமா. நம்ம பாட்டனி பிராக்டிகலுக்கு தேவையான செம்பருத்தி பூ இங்க ஒரு இடத்துல இருக்கு. அட, பஸ்ல மிஸ் ஆன பைத்தியக்காரி. வீடு வேற பூட்டி இருக்கு. நான் எல்லாம் எதுவும் இல்ல. நைஸா பறிச்சிட்டு வந்துடுறேன், வச்சிரு. சுட்டுத்தனமா பூ பறிக்க வந்திருக்கியோ? பாப்பா, அமைதி, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. எதுக்குங்க கத்திரிக்கீங்க? அது விரட்டிட்டேன். அமைதியா இருங்க. தண்ணி தானே, உள்ள வாங்க தரேன். என்னங்க வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கீங்க? இந்த தெருவுல ஃபேன்ஸ் ஜாஸ்தி, ஒரே தொல்லைங்க. அதான் சொந்த வீட்லயே வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கேன். வாங்க. ஏன், நாய்னா உங்களுக்கு ரொம்ப பயமா? சிங்கம் புலினா கூட பயம் இல்ல, ஆனா நாய்னா ரொம்ப பயம். தொப்புளை சுத்தி ஊசி போடுவாங்கல்ல, அதான். ஆமாங்க, தொப்புளை சுத்தி ஆம்லேட் போடலாம், பம்பரம் விடலாம், ஊசி போட்டா வலிக்கும்ல. உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சிங்கத்திலே பயப்பட மாட்டியா? இரு. தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க, அந்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது. சவுண்டா? அப்படிலாம் எதுவும் வராதுங்களே. நீங்க முதல்ல இந்த செம்புல இருக்க தண்ணியை குடிங்க, டென்ஷன் எல்லாம் குறையும். குடிச்சிட்டு கிளம்புங்க. நீங்க எதையும் மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. என்ன இருக்கு அதுல? அது வந்து கேக்குறேன்ல, சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேக்குறீங்கிறதுனால சொல்றேன். ப்ராமிஸா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ப்ராமிஸ். அது ஒண்ணும் இல்லைங்க, போன வாரம் ராயல் சர்க்கஸ் நடந்துச்சுல்ல, சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ஐயோ, சொல்ல மாட்டேன், விஷயத்த சொல்லுங்க. இப்பெல்லாம் சர்க்கஸுக்கு சரியாவே கூட்டமே வர்றதில்ல. அதனால அங்க இருக்க ஒரு சிங்கத்துக்கு அவங்களால சரியா தீனி போட முடியாம அது சாகுற கண்டிஷனுக்கு போயிருச்சு. அந்த சிங்கத்தை அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து இந்த ரூம்ல தான் வச்சிருக்கேன். சிங்கத்துக்கு இப்ப சாப்பிட்ற டைம் ஆயிருச்சா? சிங்கம் சாப்பிடுற டைமா? சொத்த செல்போனை காதல மாட்டிக்கிட்டு என்ன லூசுன்றியா? எந்த டப்பாலமா காசு வச்சிருக்க? இதுல தானே வைப்ப. இது என்ன லெட்ரு? அன்புள்ள மகன் சத்யாவிற்கு. சாரிடா தம்பி, உன் அப்பா எனக்கே சரியா பணம் தர்றதில்ல, உனக்கு எப்படா வச்சுட்டு போக முடியும்? எந்த டப்பாவிலையும் ஒத்த பைசா கூட கிடையாது, தேடுறது வேஸ்ட். உன் பாசமுள்ள அம்மா கிருஷ்ணவேணி. உன் பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல்லப்போ. இந்நேரத்துக்கு எந்த கடங்காரப்ப வீட்டை வெளியில போட்டாது தப்பா போச்சு. நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வரோம்.
என்னப்பா வீட்டுல சிங்கம் வளர்க்குறியாமே? யாருங்க சொன்னது? நான் தான் சொன்னேன். வாங்க சார் வாங்க. சிங்கம் எங்க இருக்கு? யோ போய் தேடிங்க. சார் சிங்கம் இங்கதான் இருக்கா? யோ போய் தேடியா. என்னையா சார் சிங்கம் இல்ல சார். இல்லையா? ஆமா சார் சிங்கம் இல்லைங்க சார். அங்கேயும் இல்லையா? என்னம்மா சிங்கம் எங்கேயும் இல்லைன்றாங்க? ஏமா வெறி நாய் வளர்க்குறாங்க என்ன சிங்கம் இருக்குது என்ன ஒண்ணுத்தையும் காணோம். சத்தியமா போய் சொல்ல சிங்கம் இங்கதான் இருந்துச்சு. ஏய் மரியாதையா சொல்லு, சிங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? 25 வருஷமா சிங்கம் இங்கதான் இருக்கு. அது கூட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட சிங்கம் சேர்ல தான் உட்காந்துருக்கு. புரியலையா? அப்ப அந்த நாய் என்னம்மா இது கேக்குறாருல, சொல்லுமா. சார் நானும் இந்த பொண்ணுகிட்ட பல தடவை சொல்லிட்டேன் சார், நான் மிமிக்ரி பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீ மிமிக்ரி பிராக்டிஸ் பண்றேன்னு எப்படா சொன்ன? அடியே காந்தா, பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடியே வாதி வாதி பேசுது. முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கூட்டிட்டு போங்க சார். ஏமா படிச்சிருக்கல்ல, அறிவில்ல, எங்க நேரத்தை வேற வீணாக்கிக்கிட்டு தள்ளுமா. சரியான ஆளுமா. வாங்க. நானா லூசு போடி. ஏ டார்லிங், wherever you go, my mimicry follows. இந்த படுபாவி பைய விட்டு பக்கமே திரும்ப கூடாது. ஏய், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தேங்க்யூ. என்ன பயந்துட்டியா? நீ பார்க்கும்போது வாயை அசைச்சது மட்டும்தான் நான், உண்மையிலே குலைச்சது இவன் தான். என் பேர் என்ன தெரியுமா? மிஸ்டர் மானிட்டர். நான் அறிமுகப்படுத்துற நேரமா இது? ப்ளீஸ். பயப்படாத, பிஸ்கட் கொடு, கடிக்காது. கொடு, ஒன்றும் பண்ணாது. ஏய் மானிட்டரு வாங்கிக்க. பயப்படாத, ஒன்றும் பண்ணாது. ஏய் மானிட்டரு இங்கே வா, நான் பிடிச்சிக்கிறேன், நீ போ போ. பரவாயில்ல போ. சிச்சு என் செயினை காணோம். என்னது செயினை காணாமா? வரும்போது போட்டு வந்தியா? ஆமா, போட்டுட்டு தான் வந்தேன். அப்பனா இங்க எங்கேயா தான் கிடக்கும், வா போய் தேடுவோம். ஏய், என் செயினை நீ தானே எடுத்த? ஏய் என்ன விளையாடுறியா? சும்மா நடிக்காத. அசையாம நில்லு, நான் உன்னை செக் பண்ணும். கையை தூக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல செக்யூரிட்டி செக் பண்ண எவ்வளவு கடுப்பா இருக்கு. இந்த செக்கிங் எவ்வளவு சுகமா இருக்கு. ஏய் சந்தேகம்னு வந்துருச்சு, எதுக்கும் என் பேண்ட் பாக்கெட்டையும் செக் பண்ணிடு. என்ன நக்கலா? 1 பவுன் இல்ல, 2 பவுன் இல்ல, மொத்தம் 3 பவுன் தெரியுமா? அத போய் திரும்ப நீ நல்லாவே இருக்க மாட்ட.